Hi friends, assalamu alaikum. Welcome back to my YouTube channel. இன்றைக்கி நான் உங்களுக்காக கொண்டு வந்துக்கிற ரெசிபி வந்து கோகோனட் கேக். இது வந்து ஃப்ளார் ஆட் பண்ணாமல் செய்கிற கோகோனட் கேக். இந்த கேக் வந்து உங்களுக்கு எல்லா ஒகேஷன்ஸ்க்கும் செஞ்சு கொள்ளையிலும், அதே மாதிரி ஈத் டேபிளுக்கும் செய்யலும், யாராவது உங்கள் வீட்டுக்கு டக்குன்னு விசிட்டர்ஸ் வரண்டாலும் ஒரு 1 ஹவரில் செஞ்சு கொள்ளையிலுமான ஒரு கேக் கொண்டு தான் இது. வாங்க நாங்கள் கோகோனட் கேக் எப்படி செய்கிறேன்ட்டு பார்ப்போம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டுக்கு ஒரு பவுல் எடுத்து அதுக்கு நான் 3 எக்ஸ் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். எக்ஸை நான் இதுக்கு ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு 1 டீஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இதை ஆட் பண்ணிவிட்டு நாங்கள் ஒரு விஸ்கொண்டால் நல்லா இதை கொஞ்சம் பீட் பண்ணிக்கொள்ளணும். உங்களுக்கு விஸ்க் இல்லாட்டி கேரப்பால் வேண்டாலும் இதை பீட் பண்ணிக்கொள்ளலும். நல்லா இதை பீட் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து நான் 3/4 கப் வந்து கண்டன்ஸ் மில்க் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதை ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு லைட்டாக ஒரு 2 பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ இப்போ திரும்பவும் நாங்கள் நல்லா பீட் பண்ணிக்கொள்ளணும். இது எப்படியுமே ஒரு 2 to 3 மினிட்ஸ் பீட் பண்ணணும். இப்போ இது பீட் பண்ணிக்கொண்டாச்சு. இப்போ இதுக்கு 150 கிராம்ஸ் டெசிகேட்டட் கோகோனட் நான் இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். உங்களுக்கு சூப்பர் மார்க்கெட்ஸில் அப்படிலாட்டி க்ரோசரி ஷாப்ஸில் இந்த டெசிகேட்டட் கோகோனட் எடுத்துக்கொள்ளும். இப்போ நான் இன்றைக்கி 150 கிராம்ஸ் எடுத்துக்கிறேன். அதை நான் இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு நான் 1 கப் திக் கோகோனட் மில்க் எடுத்துக்கிறேன். அதையும் நான் இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். 1 கப் திக் கோகோனட் மில்க் இது. இப்போ இதை நல்லா கொஞ்சம் நாங்கள் மிக்ஸ் பண்ணி கொள்ளணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு கார்ன்ஃப்ளவர் 1 கப் எடுத்துக்கிறேன். அதையும் ஆட் பண்ணி கொள்கிறேன். ஆட் பண்ணி திரும்பவும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர் நான் ஆட் பண்ணி கொள்கிறேன். இப்போ நாங்கள் திரும்பவும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொண்டா இப்படித்தான் நீக்கும் எங்களோட டெக்ஸ்சர். இப்போ நான் ஒரு பேக்கிங் ட்ரே எடுத்து அதுக்கு ஆயில் பேப்பர் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ அதில் நான் இந்த மிக்சரை அப்படியே போட்டுக்கொள்கிறேன். அப்படியே இந்த மிக்சரை அதில் ஃபுல்லாகவே ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா அப்படியே ஆட்டி விட்டுட்டு இதை 180 செல்சியஸில் எப்படியும் ஒரு 25 இல்லாட்டி 30 மினிட்ஸ் வச்சா நல்லாவே பேக் ஆகிவிடும். இப்போ நாங்கள் இதை பேக் பண்ணி கொள்வோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோகோனட் கேக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் 30 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்கிறேன் 180 செல்சியஸில். இப்போ இந்த கோகோனட் கேக்கை பாருங்கள், சூப்பராக வந்துச்சு. இப்போ நாங்கள் இதை கட் பண்ணிக்கொள்வோம். நான் ஆயில் பேப்பரும் போட்டுக்கிறேன். ஸோ அதனால் ஈஸியாகவே இது பீசஸ் கட் பண்ணி எடுத்துக்கொள்ளும் எங்களுக்கு. இது பாருங்கள், சூப்பராக நல்லாவே பேக்காகி வந்துக்குது. ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு கோகோனட் கேக் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி லைக் கொண்டு பண்ணி இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த சேனலில் இருக்கிற ரெசிபி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா டெய்லி கப் ஆஃப் லைஃப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு ஹோம்மேட் ரெசிபியோடு உங்களையே சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஹேவ் அ நைஸ் டே ஃப்ரெண்ட்ஸ்.